பிரைஸ் தி லார்ட். நான் டெபோரா. இயேசுவின் மரபுல இருந்து ஏசப்பா உங்களை பார்த்து பேசுற வார்த்தை என்னன்னா, மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப 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 பெரிய ஞாபகம் தான் வரும். என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்த இந்த வார்த்தையின் படி மிராக்கள் தான் ஞாபகம் வரும். சோ நான் என்னன்னா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக ஜஸ்ட் நான் போய் பிளைண்டா உட்கார்ந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோட பேசினாரு. எப்போனா போன இயர் மார்ச் 10th என்கிட்ட எசப்பாந்து பேசினாரு. பேசும்போது அந்த நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து பேப்டிசம்க்கு பேர் கொடுத்திருந்தேன், நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சோ அப்படி கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துதான் என்ன அமிச்சாரு. பட் ஆனா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு பேப்டிசம் எடுக்க கூடாத மாதிரி நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனா இந்த வார்த்தையை வந்து பாஸ்டர் மூலமா கேட்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கா இந்த அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சாருன்ற மாதிரி அவ்வளோ பெரிய வந்து மிராக்கள் வந்து ஆண்டவங்களுக்கு செய்வாரு, நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் அதை பிடிச்சு கொண்டு போயிட்டேன். பட் உண்மையாவே அந்த வார்த்தையின்படி எனக்கு அதே நாள்ல வந்து ஆண்டவனுக்கு பேப்டிசம் கொடுத்தாரு. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில வார்த்தைகள் இல்லாம நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் பர்சனலா ஒவ்வொருத்திட்ட பேசும்போது அந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும்னா அது நமக்கு தான். அது அன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் வருகிற நாட்கள்ல நிறைவேறதான் போகுது. சோ இன்னைக்கு இந்த கடைசி, அதாவது இந்த வருஷத்தோட கடைசி வாரத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை ஃபேஸ் பண்ணோம்னா ஒரு நியூ இயர்க்குள்ள போக போறோம். சோ எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைய வார்த்தை சொல்லிப்பாரு. சிலது நடந்திருக்கும், சிலது நடந்துக்காது. ஆனா நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான். பிளஸ் இந்த வார்த்தையின் மூலமா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஜெபிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாள் கடைசியா இருக்கிறத நம்ம இன்னும் எப்படி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட டிராவல் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இத்தனை வரைக்கும் நமக்காக நிறைய ஜெபிச்சிட்டோம். இன்னும் வருகிற நாட்கள்ல அநேகருக்கு ஜெபிச்சு அவங்களோட சுகத்துக்காக, அவங்களோட கடனுக்காக, அவங்களோட ஹெல்த்துக்காக, பிளஸ் அவங்களோட தேவைகளுக்காக ஜெபிக்கிற பீப்புளா நம்ம இருக்கணும். நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் நடத்துவார். சோ அப்படி நம்ம ஜெபிச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து ஒரு வாரியராக நம்ம வந்து இந்த வருஷத்தை முடிக்கவும் செய்யலாம். பிளஸ் இன்னொன்னு, பரிசுத்தமா கர்த்தர் கூட இன்னும் ஆண்டவர் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது இது ஒரு பெரிய வந்து விஷயம். சோ எல்லா ஜெபத்தோட கலந்து கொண்டு இந்த இயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாம, இந்த இயர் எப்படி முடிக்கிறோம் தெரியாம இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கேள்விதான். கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணாரு, கர்த்தர் முடிச்சாரு, இன்னும் அழகா ஆண்டவர் நடத்துவாரு, இனியும் நடத்துவாரு. ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவே அப்பா, இந்த வசந்தத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். நீங்க எங்களுக்கு பெரிய பெரிய அதிசயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பண்ண போறீங்க. இன்னும் அநேகருக்கு ஜெபிக்கிற பீப்புளாக நாங்க மாறணும். இந்த வருஷத்துக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். We thank you Lord. Thank you so much ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.